everyone. In this video we are going to see 10th Samacheer Maths Algebra Quadratic Graph exercise 3.16 question number 1. Question number 1 la enna koduthirukanga graph the following quadratic equation and state the nature of solution. Nature of solution அப்படினா நம்ம graph போட்டுட்டு இத வந்து graph பண்ணனும்னு சொல்லி இருக்காங்க. அந்த graph எப்பவுமே நம்ம ஒரு x axis ல தான் graph போட போறோம். இந்த மாதிரி ஒரு x axis y axis இதுல graph பண்ணுவோம். இந்த graphல வந்து உங்களோட இந்த x axis y axisல நீங்க போட போற graph இதுதான் x axis. இந்த axisல எத்தனை பாயிண்ட்ஸ்ல டச் ஆகுது அவ்வளவுதான் nature of solutionக்கு நாம் பார்க்க வேண்டியது. So at how many point it touches, ஒரு பாயிண்ட்ல டச் ஆகுதா, ரெண்டு பாயிண்ட்ல டச் ஆகுதா, மூணு பாயிண்ட்ல டச் ஆகுதா, இல்ல டச்சே ஆகலையா, அவ்வளவுதான். ஸோ ஒரு கிராஃப் நம்ம வரையும் போது இந்த கிராஃப் வந்து ஒரு பேரபுலா அப்படிதான் கிடைக்க போகுது. ஏன்னா ஒரு ஈக்குவேஷனுக்கு எப்பவுமே பேரபுலா தான் கிடைக்கும். ஸோ இந்த பேரபுலா வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்ல அட் ஒன் பிளேஸ் இல்லை அட் டூ பிளேஸ் இல்லை அட் நோ பிளேஸ், அதாவது எங்கேயுமே டச் ஆகலையா அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 பாயிண்ட்ஸ்ல டச் ஆச்சுன்னா, 2 பாயிண்ட்ஸ்ல டச் ஆனா it has two real and unequal roots. அது real number and unequal. 1 pointல மட்டும் டச் ஆனா it has two real and equal roots. அதாவது ஒரு xக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கப்போ இந்த வேல்யூ வந்து ரியல் நம்பரா இல்லையா, வித் அன்ஈக்குவல் ரூட்டா ஈக்குவல் ரூட்டா. நெக்ஸ்ட் touches at no point, எங்கேயுமே டச் ஆகலனா it has no real root. no real rootனா ஒரு imaginary root இருக்குன்னு அர்த்தம். it doesn't have any real root. இப்போ இதுதான் nature of solution. இதை நம்ம கிராஃப்ல போட்டு சம் வந்து சால்வ் பண்ணி கிராஃப்ல போட்டுட்டு அது எத்தனை பாயிண்ட்ஸ்ல டச் ஆகுதுன்றத பார்த்தோம்னா அது ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்டா, ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்டா, இல்ல it doesn't have any real root அப்படின்றத நம்ம nature of solutionல போட போறோம். ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். கிராஃப்ல எப்பவுமே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இங்க வந்து ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்னா prepare the table of values for this equation. Prepare the table of values for x square minus 9x plus 20 equal to 0. So இந்த table of value நம்ம find out பண்ணோம். இந்த value இப்போ எதுக்குன்னா for y. So இது எல்லாமே எதோட வேல்யூ இருக்க போதுன்னா y ஓட வேல்யூ. அதாவது x 1 இருந்தா y ஓட வேல்யூ என்ன, இவங்க ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க, நம்ம அதை y ஈக்குவல் டு எடுத்துக்கணும். ஸோ தட் எக்ஸுக்கு 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது வாட் ஆர் தி y வேல்யூஸ் யூ ஆர் கெட்டிங். ஸோ எக்ஸ்க்கு 1 2 3 நம்ம தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துல 0 வரணும், 0 எங்கெல்லாம் வருதோ அப்போதான் அது எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணும். ஸோ ஆன்சர் 0 வர மாதிரி இருக்கிற வேல்யூஸை நம்ம பார்த்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூஸ் எடுத்துக்கணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் 9x ப்ளஸ் 20, இதை மூணே ஆர்டர் எழுதிருங்க. எக்ஸ் வந்து இப்போ 1 இருந்தால் எக்ஸ் ஸ்கொயரும் 1, மைனஸ் 9 இன்டூ எக்ஸ் இஸ் மைனஸ் 9 ப்ளஸ் 20. அப்போது y வேல்யூ என்னவா இருக்கும்னா இதெல்லாம் ஆட் பண்ணுறது தான் y வேல்யூ. ஸோ தட் y வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 20, 1 மைனஸ் 9 இஸ் மைனஸ் 8 ப்ளஸ் 20 இஸ் 12. அடுத்து எக்ஸ் 2 இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 4, மைனஸ் 9x மைனஸ் 9 இன்டூ 4 இஸ் மைனஸ் 9 இன்டூ எக்ஸ் மைனஸ் 18 ப்ளஸ் 20. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 5 6 to 7 வேல்யூஸ் எடுத்துக்கலாம். 3 4 5 6 7 8, ஒரு 8 வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ தட் எக்ஸ் ஸ்கொயருக்கு எல்லாத்துக்குமே காமனாக எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம்னா 3 ஸ்கொயர் இஸ் 9, 4 ஸ்கொயர் இஸ் 16, 5 ஸ்கொயர் இஸ் 25, 6 ஸ்கொயர் இஸ் 36, 7 ஸ்கொயர் இஸ் 49, 8 ஸ்கொயர் இஸ் 64. இப்போ எல்லாத்துக்குமே மைனஸ் 9 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 9 மைனஸ் 18 மைனஸ் 27 மைனஸ் 36 மைனஸ் 45 மைனஸ் 54 minus 63 minus 72. இப்போ எல்லாத்துக்குமே plus 20 add பண்ணணும்.
இப்போ ப்ளஸ் 20 ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 4 minus 18 is minus 14. minus 14 plus 20 வந்து 6 கிடைக்கும். as well 9 minus 27 வந்து minus 18. minus 18 plus 20 2 கிடைக்கும். 36 minus 36 plus 16 வந்து plus minus 20 கிடைக்கும். minus 20 plus 20 0. 25 minus 45 is minus 20. minus 20 plus 20 is 0. இப்போ இந்த மாதிரி 0 வர மாதிரி வேல்யூஸை நம்ம வச்சுக்கிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஈக்குவலாக ஒரு 3 to 4 வேல்யூஸ் இருக்கணும். ஸோ 0 வரும். எங்கே நம்மளுக்கு 0 வரும் அப்படின்னு நம்ம யூஸ்வலாக நம்ம ஸ்ப்ளிட், இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி சொல்கிறேன். ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 2 வேல்யூஸ். அந்த 2 வேல்யூஸை நம்ம பேசிக்காக மிடில் இன்டர்மீடியேட்டில் போட்டுட்டு அந்த வேல்யூக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 நம்பர்ஸ் அதை நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா கிராஃப்க்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலான்ட்டு யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். நெக்ஸ்ட் 36 minus 54 is minus 18. minus 18 plus 20 வந்து 2. நெக்ஸ்ட் 49 minus 63 is 26. minus 26 is minus 14 கிடைக்கும். ஸோ minus 14 plus 20 வந்து 6 and 16 minus 72 is 8. 8 minus 8 plus 20 is 12. So you have got the table of values. இதுக்கு நம்ம டேபிள் போட்டுறணும். இப்போ டேபிள் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. Your second step is plot the points. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் plot பண்ணணும். x வேல்யூக்கு ஈக்குவல் y வேல்யூவை நம்ம எடுத்து எழுதணும். 1, 12, 2, 6 and 3, 2, 4, 0, 5, 0, 6, 2, 7, 6 and 8, 12. ஸோ இந்த கிராஃப் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் plot பண்ணணும். ஸ்டெப் எப்படி எழுதுனா, plot these points on the graph using suitable graph scale. Next வந்து step 3. So join the points. இப்போ நம்ம இதை கிராஃப்ல plot பண்ணோம், அப்புறமா இதை வந்து join பண்ணணும். Join the points to get the required parabola. And mark the coordinates of the parabola that intersect the x-axis. நம்ம ஸ்டெப்ஸ் எழுதுறத ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா முடிச்சிடலாம். டேபிள் முடிச்சிட்டோம். டேபிளில் வச்சு கிராஃபில் என்ன பண்ண போகிறோன்ற ஸ்டெப் எழுதுறோம். plot the points, எல்லாமே பாயிண்ட்ஸாக போட்டு on the graph using suitable graph scaleன்னு சொல்லிட்டு ஸோ join these points. இதை plot பண்ணி ஜாயின் பண்ணால் you will get a required parabola and mark the coordinates of the parabola that intersect the x-axis. x-axisல டச் ஆகுறத நான் மார்க் பண்ணணும். ஸோ from table itself you can see இது வந்து x-axisல வந்து touches the x-axis at 4, 0 and 5, 0. ஸோ இது 2 பாயிண்ட்ல டச் பண்ணும்போது ஸ்டெப் 4 என்ன எழுதுவோம்னா, the roots of the equation are 4 and 5. Since there are 2 points intersecting the x-axis, இது 2 பாயிண்ட் டச் ஆகுறதுனால the equation, எந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ
x square minus 9x plus 20 has, இப்போ ரெண்டு பாயிண்ட்ல டச் ஆனா it has real and unequal roots. Real and unequal roots. இவ்வளவுதான் நீங்க ரைட் சைடு கிராஃப்ல ரைட் சைடு எழுத வேண்டிய கிராஃப்ல நோட்ஸ் எழுத வேண்டிய இதெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம கிராஃப் பண்ணலாம். இதுக்கு ஈக்குவலா வரப்போற கிராஃப். இப்போ கிராஃப் எடுத்துக்கிட்டோம்னா you have to mark the points. இப்போ x வந்து 1ல இருக்கும்போது y you are getting 12. இப்போ இங்க 12 இருக்கும். y வந்து you will get 12. next x வந்து 2 இருக்கும்போது you will get the y value 6. x3 இருக்கும்போது you will get the y value 2. x4 இருக்கும்போது 0, 5 இருக்கும்போது 0. again x6 இருக்கும்போது you are getting the value 2. x7 இருக்கும்போது you are getting the value 6. x8 இருக்கும்போது you are getting the value 12. இப்போ இது எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டோம்னா you will get the required parabola. So இந்த parabola வந்து x axisல எங்க டச் ஆகுது at 4,0 and 5,0. So அதுதான் நம்ம இங்க join the points to get the required parabola and mark the coordinate on the x axis எழுதிருக்கோம். At last இது 2 pointsல டச் ஆகுறதுனால you are getting like the equation has real and unequal roots. அவ்வளவுதான் question number 1 ஓட first subdivision solution over. Hope you all can understand the video. Thank you.